ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். காஞ்சிபுரத்தை சொல்லணும்னா நிறையா பெருமைகளும் நிறையா சிறப்புகளும் இருக்குது. கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம் இல்லாமல் பட்டுக்கு பேர் போன இடம் காஞ்சிபுரம். அன்னை காமாட்சி அம்மன் திருக்கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப புகழ் வாய்ந்தது. நிறையா பக்தர்கள் வந்து போகிற இடம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களோட முழுமையான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு சிறந்த திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் தான். இங்கு குடிகொண்டு இருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடமாக விளங்கிட்டு இருக்காங்க. அண்டாசூரன்ற அரக்கனை அழிச்சிட்டு கோபமாக இருந்ததுனால ஆதிசங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. அவர் கையால் முதல்ல இந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறதுக்கு ஒரு தனி சிறப்புகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. காமாட்சி அம்மன் கோவில் திசை மயக்கும் கோவில்னு கூட சொல்லலாம். எதுனாலேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா உள்ளே போயிட்டா நம்ம எந்த திசைக்குள்ளே போனோம், எந்த கோபுரம் வழியை போனோம், எந்த கோபுரம் வழியை வெளியில் வந்தோம்னு கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். அது இல்லாமல் உள்ளே போயிட்டு திசைகளை கண்டுபிடிக்க முடியல. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானம் பண்ணி தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் திருத்தலம்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அதிசயமாகவும் திருத்தலம் விளங்கிட்டு இருக்கு. இந்த திருத்தலத்தோட சிறப்புகள் அதிசயங்கள் என்னன்னு பார்த்தா, ஸ்ரீ கைலாயத்தில் வண்டாசுரன்ற அரக்கன் தேவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அரக்கனிட்டிருந்து மறைஞ்சு வாழ்றதுக்காண்டி தேவர்கள் எல்லாம் கிளி ரூபத்தில் ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் தவம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தவம் பண்ணுறப்ப அம்பாள் மனமிறங்கி தேவர்களுக்கு காப்பாற்றுறதுக்காண்டி பண்டாசுரனை வதம் பண்ணி பண்டாசுரனோட தலையை கையில் எடுத்துகிட்டு பூலோகத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க அம்பாளை பார்த்து, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு சொல்லிட்டு அம்பாள் எந்த பதிலுமே சொல்லாமல் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்த பண்டாசுரனோட தலையை புதைச்சிட்டு அங்கே ஒரு கம்பம் ஊன சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு காயத்ரி மண்டபமும் உருவாக்க சொல்லியிருக்காங்க. பள்ளம் தோண்டு மாதிரி சொல்கிறாங்க. அந்த பள்ளம் தோன்றப்ப அந்த பள்ளத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த மல்லகன் அப்படின்ற அரக்கன் வெளியில் வராரு. அந்த அரக்கன் மக்களை மற்றவங்களையும் தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. அப்போ தேவர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க விஷ்ணு பகவானை வேண்டி. விஷ்ணு பகவான் அந்த மல்லகனோட போரிடுறாரு. போரிடுறப்ப மல்லகன்ற அரக்கனை விஷ்ணு பகவானை தாக்குறாரு. அந்த தாக்குதலில் மல்லகனோட இரத்த துளிகள் எல்லா இடத்துலையும் விழுகுது. எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துல ஒரு மல்லகன் உருவாகிறாங்க. இப்படி நிறையா அரக்க கூட்டர்கள் அசுரர்கள் உருவாகிடுறாங்க. அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிவனை நினச்சி விஷ்ணு பகவான் வேண்டுறாரு. அப்போ சிவபெருமான் தன் சடையை ரெண்டை பிச்சு தரையில் அடிக்கிறாரு. அப்போ ஆண் பெண் பூதம் ரெண்டு உருவாகுது. அந்த ரெண்டு பூதத்தையும் அனுப்பி விஷ்ணு பகவானுக்கு உதவியாக அந்த போரில் அவங்களும் கலந்துக்கிறாங்க. அப்போ மல்லகனோட இரத்த துளிகள் விழுகிற எல்லாத்தையும் எடுத்து அந்த பூதங்கள் சாப்பிட்ருது. சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா மல்லகனையும் அழிக்கப்படுறாங்க விஷ்ணு பகவானும் இரண்டு பூதங்களும் சேர்ந்து. அப்போ இந்த பூதங்கள் தான் யாருன்றதை மறந்துட்டு விஷ்ணு பகவான்கிட்டே திருப்பி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க விஷ்ணு பகவானை. அப்போ ரெண்டு பூதங்களை கீழே தள்ளி அவங்க மேலே ஏறி உட்கார்ந்துறாரு. ஆனாலும் பூதங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. விஷ்ணு பகவான் இரண்டு பூதங்க மேலே சயன கோலத்தில் பள்ளி கொடுறாரு. அப்போ தான் அந்த ரெண்டு பூதங்களுக்கும் தான் யாருங்கிறது அவங்களுக்கு புரியுது. சயன கோலத்தில் திருமால் தம்ம மேலே பள்ளி கொண்டிருக்காரு அப்படின்னோடனே சுய நினைவுக்கு வராங்க. வந்த பின்னாடி விஷ்ணு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பஞ்சகங்கா தீர்த்தத்துக்கு மேலே அந்த ரெண்டு பூதங்களுக்கு மேலே விஷ்ணு பகவான் நின்ற கோலத்திலையும் அமர்ந்த கோலத்திலையும் சயன கோலத்திலையும் காட்சி கொடுத்துட்ருக்காரு. காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நிறைய சிறப்புகள் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்குது. இங்கே அமர்ந்திருக்கும் இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. தூண்களை கொண்ட காயத்ரி மண்டபத்துக்கு முன்னாடியே அமர்ந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பு. பண்டாசுரனை வதம் பண்ணி அவனோட தலையை புதைச்சி அதில் கம்பம் ஊனி காயத்ரி மண்டபம் வச்சு மாணிக்க சிம்மாசனத்தில் ஒரு குழந்தையாக பிரதிஷ்டை பண்ணவங்க காலையில் கதவை திறந்து பார்க்குறப்ப
ஸ்ரீ காமாட்சி அம்பாளை வந்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த இடம் தான் ரொம்ப பிடித்த இடம். இங்கே குடிகொண்டு இருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வந்து கிழக்கு திசை நோக்கி ஞான சக்தியாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் வழங்கும் குங்கும பிரசாதம் வந்து ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு குங்கும பிரசாதம் வாங்கிட்டு கொடிக்கம்பத்து முன்னாடி நம்ம விழுந்து வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. கோவில் வந்து தலவிருட்சம் செண்பக மரம். எதுக்கு செண்பக மரம் வைத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் வந்து கிளியாக மாறி தவம் பண்ணுறப்ப செண்பக மரத்துக்கு அடியில் தான் தவம் பண்ணியிருக்காங்க. அதனால கோவில் தலவிருட்சம் செண்பக மரம், தீர்த்தம் பஞ்சகங்க தீர்த்தம், மூர்த்தி ஸ்ரீ காமாட்சி அம்பாள். அம்பாள் கோவிலில் வந்து நிறையா கிளிகள் இருக்கதா இப்போ போனாலும் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் நிறைய அற்புதங்கள் வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலை பற்றினது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.